ஹிரண்யகசிபுவின் தங்கை சகோதரி. அவள் ஒரு அசுரப்பெண், ராட்சசி. அவளுக்கு பிரம்மாவிடமிருந்து ஒரு வரம் இருந்தது. தீ அவளை எரிக்காது. அவள் தனியாக நெருப்பில் ஏறினால் பாதுகாப்பாக இருப்பாள். அவளுக்கு ஒரு மந்திர ஆடை அல்லது துப்பட்டா இருந்தது. அது அணிந்தால் தீ எரிக்காது என்று சொல்லப்படுகிறது. ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதாவை பல வழிகளில் கொல்ல முயன்றான். எதுவும் வெற்றி பெறவில்லை. அவன் கோபத்தில் தன் தங்கை ஹோலிகாவை அழைத்தான். நீ உன் வரத்தை பயன்படுத்தி பிரகலாதாவை உன் மடியில் வைத்து நெருப்பில் உட்காரு. நீ பாதுகாப்பாக இருப்பாய். அவன் எரிந்து சாகட்டும். ஹோலிகா சம்மதித்தாள். அவள் தன் சகோதரனுக்கு உதவ விரும்பினாள். அவளது எண்ணம் தீயது, பக்தனை கொல்லும் எண்ணம். பெரிய நெருப்பு மாளிகை முன் அமைக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் பார்க்கும் வகையில் பயங்கரமான தீ மூட்டப்பட்டது. ஹோலிகா பிரகலாதாவை தன் மடியில் அமர வைத்தாள். சிலர் சொல்வது அவனை ஏமாற்றி என்னுடன் வா, விளையாடலாம் என்று கூப்பிட்டாள். அவள் தன் வரம், மந்திர ஆடையை அணிந்து வரத்தை நம்பி நெருப்புக்குள் இறங்கினாள். பிரகலாதா பயப்படவில்லை. அவன் அமைதியாக உட்கார்ந்து நாராயணனை தியானித்தான். நாராயணா, ஹரி என்று ஜபித்தான். தீ மிகவும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதிசயம் நடந்தது. ஹோலிகாவின் வரம், பாதுகாப்பு திடீரென செயலிழந்தது. வரம் தனியாக இருக்கும்போது மட்டுமே வேலை செய்யும். மற்றொருவருடன், குறிப்பாக பக்தனுடன் இருந்தால் இல்லை. அவள் தீய எண்ணத்துடன் பக்தனை கொல்ல பயன்படுத்தியதால் வரம் பயனற்று போனது. விஷ்ணு தன் பக்தனை காப்பாற்ற ஹோலிகாவின் பாதுகாப்பை பிரகலாதாவுக்கு மாற்றினார். காற்று வீசி ஹோலிகாவின் மந்திர ஆடை பறந்து பிரகலாதாவை சுற்றி மூடியது. தீ அவனைத் தொடவில்லை. ஹோலிகா தீயில் எரிந்து சாம்பலானாள். பிரகலாதா சிரித்த முகத்துடன் எந்த காயமும் இல்லாமல் நெருப்பிலிருந்து வெளியே வந்தான். அவன் தீயிலிருந்த போதும் ஹரி நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான்.